ஒரிஜினலான தேக்கு சோஃபா, அதுவும் ஒரு ரீசனான பட்ஜெட்டில் அது வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடிட்டு இருக்க நபரா நீங்கள்? ஏகப்பட்ட வீடியோ பார்த்தும் இன்னும் வந்து கன்ஃபியூஸ்லேயே ஒரு தேக்கு மரத்தை சோஃபா வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சே இருக்கீங்களா? அப்போ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். எதனால் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி தேக்கு மரம் நீங்கள் வாங்கலாம், அது என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம், அது வந்து என்ன மாதிரி மாடல்ஸ் வந்து என்னென்ன ரேட்டில் இருக்குது, எல்லா விஷயத்தையுமே ஆணி வேற அக்கு வேற பிரித்து இந்த வீடியோவில் உங்களை நான் காட்ட போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற விஷயமே இல்லை, நீங்கள் வேறு எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு ஒரு டைம் யோசித்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மையிலே ஒரிஜினலான ஒரு தேக்கு மர சோஃபாவை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். தேக்கு வெரைட்டின்னு போயிட்டிங்கன்னா ஏகப்பட்ட தேக்கு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்ல போனால் பர்மா தேக்கு சொல்லலாம், இந்தோனேஷியா தேக்கு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் தேக்கு இருக்குது, அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் தேக்கு இருக்குது. இந்த ஆஃப்ரிக்கன் தேக்கு, நைஜீரியா தேக்குலாம் சொல்கிறது வந்து உண்மையிலே தேக்குன்னே சொல்ல முடியாது, அது தேக்கு மாதிரி தான். எதனால் அப்படின்னா, அந்த நாட்டில் விளையிற அந்த காட்டில் இருக்கிற ஏகப்பட்ட மரங்கள் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்து மாதிரியே இருக்கும். அதே சாயில் நம்ம ஊரில் நிறைய மரங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதுவும் நம்ம தமிழ்நாடு, நம்ம கேரளா இங்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து தேக்கு இங்கே தாராளமாக தாறுமாறாக கிடைக்கும் கேரளாவில். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் வேர்ல்டு ஃபேமஸ் தேக்கே இருக்குது. என்ன தேக்கு நம்மகிட்ட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நிலம்பூர் தேக்கு. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. ஏன்னா அதோட கலரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் அந்த கலர் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அது நல்ல ஆயிலியாக இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேட் ஃபினிஷ் கொடுத்தா கூட ஒரு ஆயில் ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி லுக்காக இருக்கும் நிலம்பூர் தேக்கு. நம்ம ஊர் தேக்கு நம்ம ஊரில் இருந்தாலும் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். நம்ம ஊர் தேக்கை விட வெளிநாடு, அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து வர தேக்கெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பொருளை வந்து பாலிஷ் அடிச்சிட்டா அது என்ன மரம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது எவ்வளோ பெரிய ஆசாரியாக இருந்தாலுமே அவங்களுக்கே அது கன்ஃபியூஸ் ஆகும். மரங்களை பற்றி அதிகமான நாலேஜ் இருக்குது யாருக்குன்னா, அந்த மரத்தை வாங்கி விற்கிற வியாபாரிகளுக்கு தான் இருக்கும். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய மரங்கள் வாங்கி அந்த மரத்தை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரிஜினலாக என்ன மரம்னு பார்த்து செக் பண்ணி அது ஒரிஜினல் தேக்கு தானா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்தா நாங்களும் வாங்கி அந்த மரத்தை செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பார்த்தே தான் ஆகணும். எதனாலனா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியாவில் இருக்கிற மரங்கள், தேக்கு மரங்கள் வந்து ஒரிஜினல் தேக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு மரங்கள் இருக்குது. ஆனால் நிறைய ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு மாதிரியே இருக்கிற மாஞ்சி மரம், அல்கேஷியா மரம், அப்புறம் பபுள் மரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு இதைத்தான் வந்து பயங்கரமாக பாலிஷ் போட்டு தேக்கு மாதிரி வச்சு விற்றுட்ருக்காங்க. நம்ம மக்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ மைசூர்லாம் போயிட்டிங்கன்னா அங்கே தேக்கு மர சோஃபா விலை பார்த்தீங்கன்னா வெறும் 7000 ரூபாய் தான். ஒரு தேக்கு மர சோஃபாவே வெறும் 7000 ரூபாய் தான், அதுவும் மைசூரில். அப்போ அது தேக்குன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு கிடையாது, அது பபுள் மரம். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே தேக்கு மாதிரி இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மைசூர் போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, அங்கெல்லாம் தேக்கு மர சோஃபாக்கள் ரேட் வந்து ரொம்ப 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 சீப்பாக இருக்கும். நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் மரம், நல்ல தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா நல்ல டியூரபிலிட்டியாக இருக்கும். அதே சமயம் நல்ல டியூரபிலிட்டியாக இருக்க மரமாக இருந்தாலும் கூட அந்த மரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏ கிரேட் யூஸ் பண்ணணும். என்ன ஏ கிரேட் பார்த்தீங்கன்னா, மரத்தோட சென்ட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா அதான் ஏ கிரேட் சொல்லுவாங்க. அதில் நிறைய வைரங்கள் இருக்கும். அதில் எப்போவுமே இயற்கையாகவே ஒரு ஆயில் தன்மை இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏ கிரேட் வந்து மேக்ஸிமம் நல்ல காஸ்ட்லியாக இருக்கும். பியூர் ஏ கிரேட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சோஃபா செட் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். பொதுவாக அது பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கு, அதாவது நில கதவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏ கிரேட் கண்டிப்பாக போடணும். அப்போ வந்து அதோடைய டியூரபிலிட்டியும் சரி, லைஃப்பும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஏ கிரேடுங்கிறது நல்ல உள்பக்கம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சருக்கு வந்து பி கிரேடே தாராளமானது. அந்த பி கிரேடில் நீங்கள் செய்யும்போது ஏ கிரேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபா தான். பி கிரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏ கிரேடுக்கும் பி கிரேடு பெரிய வித்தியாசம் வராது. ஏ கிரேடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கோல்டன் ப்ரௌனிஷாக அந்த வைரங்கள் மட்டுமே அதில் வர மாதிரி இருக்கும். பி கிரேடில் அந்த வெள்ளையும் அந்த வைரமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். அதுதான் அந்த ஃபர்னிச்சருக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பி கிரேடு தாராளமாக யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் சி கிரேடு சொல்கிறது வந்து சாப்வுட்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மட்டும்தான் வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து எந்த பகுதி வந்து அதிகமாக உழுக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த மரத்தில் இருக்க அந்த வெளிப்புற பகுதி தான். அந்த வெளிப்புற பகுதி பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன பிரச்சனை, தேக்கு மரமாக இருந்தாலும் கூட அதில் வந்து கண்டிப்பாக அந்த வண்டு கரையான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். மரம் உழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சி கிரேடு யூஸ் பண்ணி தேக்கு மரத்தை வந்து ரேட்டு கம்பெனி தராங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சி கிரேடை வந்து நீங்கள் வந்து தேக்கு மரத்திலே போட்டு தேக்கு மரம்னு கொடுத்தா கூட யாரும் தேக்கு நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தேக்கு மாதிரி இருக்கிற அந்த அல்கேஷியா, அந்த மாஞ்சி, அந்த பபுள் சூட்டு, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை வந்து அவங்க தேக்கு மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் அதை தான் நீங்களும் நிறைய பேர் வந்து தேக்கு நினச்சி வாங்கிட்டு இருக்கீங்க.
எலக்ட்ரானிக்ஸ் வாங்குற மாதிரி யாரும் ஃபர்னிச்சர் வாங்க மாட்டீங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் அதிகபட்சம். அப்படி இல்லைன்னா வருஷம் மாடல் மாற தான் போகுது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்க போறீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு ப்ராடக்ட் வந்து லைஃப் டைம் கூடவே இருக்குன்னு நினச்சி வாங்குற பொருள் தான் அந்த ஃபர்னிச்சர் சாமான்லாம். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அதிக அளவு யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பழைய மாடலாக இருந்தாலும் சரி, பழைய ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, அதை தான் இப்போ வரைக்கும் மக்கள் கன்டினியூ பண்ணி அந்த மாடல் தான் கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஓல்ட் இஸ் கோல்டு தான். அப்படிப்பட்ட ஃபர்னிச்சரை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன். அப்படி சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ இதுக்கு மேலே ஸ்கிப் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எது ஒரிஜினல் தேக்கு, அதை எப்படி பார்க்கலாம், எப்படி வாங்கலாம், அப்படி பண்ண ஃபர்னிச்சர் எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணி தர காத்துட்ருக்கேன். தொடர்ந்து ஆதரவுக்காக நன்றி, வணக்கம்.